நேர்களை முக்கிய செய்தி. நாய் கடித்த சிறுமிக்கு இழப்பீடு கோரிய மனுவை தற்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. நாய் கடித்ததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரிய மனுவை தற்போது உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருக்கிறது. தனிநபருக்கு சொந்தமான நாய் கடித்ததற்கு அரசு பொறுப்பாகாது என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்ட மனுவை தற்போது தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தனிநபருக்கு சொந்தமான நாய் கடித்ததற்கு அரசு பொறுப்பாக முடியாது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறது. நாய் கடித்த சிறுமிக்கு இழப்பீடு கோரிய மனுவானது தற்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தனிநபருக்கு சொந்தமான நாய்க்கு அரசு இழப்பீடு வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தற்போது தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றது. 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு தொடரப்பட்ட மனுவை தற்போது தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தனிநபருக்கு சொந்தமான நாய் கடித்ததற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறது.